மகனே, மகளே, என் அருகில் நீ இருக்கின்றாய். அனுபவங்களால் சோர்ந்து போயிருக்கின்றாய். அதற்காகவே நானும் இன்று உன் உள்ளத்தில் ஒளியாக பேசத்தான் வந்திருக்கின்றேன். ஏன் வாழ்க்கை இப்படி சிரமமாக போகின்றது என்று நீ மௌனமாக சிந்திக்கின்றாய். உன் மௌனம் எனக்கு பிரார்த்தனை போலதான். நான் கேட்கின்றேன், நீ உன்னால் பேச முடியாமல் மௌனத்தில் இருந்தாலும் உன் இதயத்தில் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் கண்ணீரில் நான் இருக்கின்றேன், உன் சிரிப்பிலும் நான் இருக்கின்றேன், உன் தோல்வியில் கூட என்னுடைய வரம் இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள். நீ ஏமாற்றத்தை அனுபவித்ததற்கு பிறகு உன்னை நம்பும் மனது மாறிவிட்டது என நினைக்கின்றாய். ஆனால் நீ நம்ப மறந்தது இல்லை, நான் கொடுக்க மறக்கவில்லை. வாழ்க்கையில் முன்னேற இப்பொழுது தடைகள் இருப்பது முன்னேற்றத்தின் சிகரம் அருகில் இருப்பதற்கான அறிகுறிதான். தடைகள் எல்லாமே முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள்தான். நீ விழுந்த பொழுதும், நீ ஏமாற்றப்பட்ட பொழுதும் நான் உன்னை விட்டுவிடவில்லை. உன்னுடைய உள்ளத்திலே விசுவாசத்தின் சிறிய நெருப்பு ஒளிர்கின்றது. அந்த ஒளிதான் என்னுடைய அருள். அதுதான் உன்னை மீண்டும் நிறுத்த வைக்கும். அதுதான் உன் எதிர்காலத்தை புதியதாக மாற்றவும் வைக்கும். நீ ஒவ்வொரு முறையும் சொன்னாய், இனிமேல் நம்ப முடியாது. ஆனால் மறுநாளே மீண்டும் முயற்சியும் செய்திருக்கின்றாய். அதுதான் உன்னுடைய உள் சக்தி. அதுதான் என் பாகம் உனக்குள் இருப்பதற்கான சாட்சியும் கூட. பிறரால் புரியப்படாத துன்பங்கள் எனக்கு மட்டும் சத்தமாக கேட்கின்றது. உன்னுடைய மனது தாங்க முடியாமல் சோறும் நேரத்தில் நான் தான் உன்னுள் பேசி உனக்கு தைரியத்தையும் கொடுக்கின்றேன். அப்பா, இந்த பிரச்சனை இன்னும் தீரவில்லையே, இந்த நல்ல செய்தி இன்னும் என்னை தேடி வரவில்லையே, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இன்னும் குறையவில்லையே என்று நீ வருத்தப்படும் பொழுது எல்லாம் அந்த வருத்தங்களை களைவதற்காக நான் கிளம்பி விடுகின்றேன். உன்னை நோக்கி புறப்பட்டு அந்த கஷ்டங்களை தீர்க்க அத்தனை வேலைகளையும் செய்த பிறகுதான் வந்து என்னிடத்தில் அமருகின்றேன். நீ என்னை பற்றி நினைத்தாயா? அந்த எண்ணத்தில் உடனே நான் நுழைந்து விடுவேன். உன் சிந்தனையிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு ஏக்கங்களும் எனக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள்தான். துயரம் வந்த பொழுது எல்லாம் நீ ஒருவரிடமும் கூறவில்லை. உன் உள்ளம் சுமந்த அந்த கோலம் எனக்கு தான் தெரியும், என் கண்களுக்கு தான் புரியும். நீ ஏன் பயப்படுகின்றாய்? பயப்படாதே. காரணமின்றி நான் உன்னோடு தோழனாய் வரவில்லை. நீ வாழ்வு அழுந்துகிறது என்று சொல்கின்றாய். ஆனால் அதில் நான் ஒளியை தேடி போனேன். அந்த ஒளிதான் இப்பொழுது உனக்கு வந்து பேசுகின்றது, இந்த பிள்ளையாரப்பனுடைய அருள்வாக்காக. தாமதம் நடந்ததற்காக உன்னுடைய துணிவு ஒரு பொழுதும் குறையக்கூடாது. அது என்னுடைய வேலை. நான் நேரத்தை தேர்ந்தெடுத்து தான் உனக்கு தருகின்றேன். உன்னை நீ உன்னால் நம்ப முடியவில்லை என்றாலும் நான் உன்னை நம்பிக்கையோடு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அது என்னுடைய கடமை. நீ எண்ணியது எல்லாம் நடக்கவில்லை என்ற கவலை. ஆனால் நீ எண்ணியதற்கும் மேலான மகத்தான நன்மைகளை எல்லாம் அனுபவிக்க இன்னும் சிறிது நேரம்தான் பாக்கி இருக்கின்றது. அவைகள்தான் நான் எண்ணியவைகள். மறந்து போனவர்கள் மீண்டும் வருவார்களா என்று கேட்கின்றாய். பிறரின் பிழை உன் நிம்மதியை கெடுக்கும் அளவுக்கு பெரிதல்ல. நீ முன்னேறும் பாதைதான் உண்மையான பதில். நீ நினைக்கின்றாய், எல்லோரும் முன்னேறுகின்றார்கள், நான் மட்டும் ஏன் பின்னே இருக்கின்றேன் என்று. நீ தனியாக இல்லை. நீ உனக்காக மட்டுமல்ல, நீ எப்பொழுதும் என்னால் தான் நடந்து கொண்டும் இருக்கின்றாய். நீ விழுந்த அந்த இடம் வெற்றியின் சிகரம் கிடைக்கக்கூடிய இடமாக நிச்சயம் மாறும். அதை நான் மாற்றுவேன். என்னை அழைக்க ஒருபொழுதும் மறந்து விடாதே. ஒவ்வொரு வழியிலும் என்னுடைய பாதத்தை உன்னுடனேயே சேர்த்து நான் பதிக்க விரும்புகின்றேன். கனவானது மூடியது போல தெரிந்தாலும் அது மூடியது இல்லை, நேரத்தை எதிர்பார்க்கின்றது. அந்த நேரம் இன்றுதான். நீ செய்த பிழைகள் நினைவில் வந்துவிடும். ஆனால் எனக்கு அவை குற்றமாகவே தெரியவில்லை. அவை பழகிய படிப்புகளாக தான் எனக்கு தெரிகின்றது. ஒரு பக்கம் துன்பம் வந்தால் அடுத்த பக்கம் அதிலிருந்து அறிவுதான் பிறக்க வேண்டும். அதுதான் என்னுடைய லீலை. அதுதான் நான் கற்று வைக்கக்கூடிய வழி. ஒரு பக்கம் துன்பம் வந்தால்
அறிவு பிறப்பதற்கு பதிலாக அதை ஒரு சோகமாக எடுத்துக்கொண்டு உடனே கவலைப்படுவதே வேலையாகி போய்விட்டது உனக்கு. இந்த வேலையை முதலில் விட்டுவிட்டு உன் வாழ்விற்கான நிம்மதியை நீ தேடிக்கொள்ள வேண்டுமானால் உன் மதி எப்பொழுதும் திறந்த வெளியாக இருக்க வேண்டும். நான் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை ஏற்றுக்கொண்டு அதன் வழி செல்ல தயாராகவே இருக்க வேண்டும். முடிவெடுக்க முடியாமல் நீ தடுமாறும் நேரம் உன் மனம் பதற்றத்தில் இருக்கும். ஆனால் அந்த நேரம்தான் நான் உன் மனதில் நுழைந்த தீர்வை சரியாக சொல்கின்றேன். சிறு நேரம்தான், அது உனக்கு மிகப்பெரிய திருப்பமாக நிச்சயம் வரும். இப்பொழுது நீ நம்ப முடியாத அளவுக்கு நாளை நீ வியக்கப் போகின்றாய். காலத்தை ஒருபொழுதும் வெறுக்காதே. அது உன்னை அழிக்கவில்லை, அது உன்னை உருவாக்கக்கூடிய கலைஞன்தான். நீ என் பெயரை உச்சரிக்கின்றாயா? அந்த ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கதவானது திறக்கும். அதை நீ இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் விரைவில் காண்பாய். துன்பம் உனக்கு சோதனை, ஆனால் தண்டனை கிடையாது. அது நான் கொடுக்கக்கூடிய பரிசுதான், உன்னை முழுமையாக்குவதற்காக. நீ விரும்பிய ஒன்றை நான் தாமதிக்கின்றேன். ஏனென்றால் நீக்க வேண்டும் என்று இருக்கின்றது. மிகச்சிறந்த ஒன்றுக்கான இடத்தை நான் உருவாக்க வேண்டி இருக்கின்றது. பிறர் உன்னை நம்பவில்லை, நீ உன்னை நம்பு. நீதான் என் படைப்பிலேயே நீண்ட நாள் முயற்சியில் பெற்ற அரிய வெள்ளி என்று, வண்ணமான தீபம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ விரும்பினால் உன் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றிக்கொள்ள முடியும் என் துணையோடு. உன் மனதின் மாற்றத்திலிருந்து அதை தொடங்கு. நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த மனதை இன்று நம்பிக்கையோடு ஆரம்பி. தைரியமில்லாத அந்த மனதை இப்பொழுது தைரியப்படுத்து. வலிமை இல்லாதது போல இருந்த அந்த உடலை வலிமையாக்கு. சக்தி இல்லாதது போல இருக்கின்ற அந்த மனதிற்கு சக்தியை கொடு. எல்லாவற்றையும் உன்னால் தான் மாற்ற முடியும். இவையெல்லாம் மாறினால் உன் சூழ்நிலைகளும் மாறும், வாழ்க்கையும் மாறும். இதற்கு எல்லாம் பின்புலத்தில் நான் இருந்து உன்னை செயல்படுத்துவேன். நீ என்னை நினைத்து கொண்டு உன்னுடைய முயற்சியை செய்யும் பொழுது அது மாபெரும் வெற்றியாக மாறும் சக்தியை பெற்றுவிடும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் பிள்ளையாரப்பனே அருள் புரிய வேண்டும் என்று தினம்தோறும் சொல். உன் வாழ்க்கை மலர ஆரம்பித்துவிடும். அது நறுமணத்தோடு எல்லா பக்கமும் சென்றும் சேரும். நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை அனுதினமும் நீ செய்யும் பட்சத்தில் அது உன் வாழ்விற்கான நன்மையை தான் ஏற்படுத்தி தரும். தீமையை எண்ணுபவர்களை பற்றி சிந்திக்காமல் உன் நல்ல எண்ணத்தோடு அனுதினமும் உன்னுடைய கடமைகளை பொறுப்பாக செய். அந்த ஒவ்வொரு பொறுப்பின் பின்புலத்திலும் இந்த பிள்ளையாரப்பனுடைய அருளும் ஆசிர்வாதமும் என்றென்றைக்கும் துணை வந்து கொண்டு இருக்கும். உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற என் அருள் நிச்சயம் உண்டு.